ஹலோ டார்லிங். ஸோ வெயிட் லாஸ் ஜேர்னியில் இன்றைக்கி டே 3. ரொம்ப நார்மலான ஒரு வெயிட் லாஸ் டயட் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோன்னா செம்மையாக எனக்கு வந்துட்டு தண்ணி தாகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, சரி ஒரு வார்ம் வாட்டர் மாதிரி எடுத்துக்கலாம் மார்னிங்கு அப்படின்னு. பயங்கரமாக தண்ணி தாகம் எடுக்கு. ஆஹா, என்னடா தண்ணியை குடிச்சிட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாள் அப்படின்னா, பயங்கரமாக தாகமாக இருக்குது. அப்புறம் வார்ம் வாட்டர் குடிச்சா இன்னும் நல்லா இருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த ஹாட் வாட்டர் குடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன குடிக்க போகிறேன்னா, நம்மளோட எல்லோ ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அதுதான் குடிக்க போகிறேன். ரெட்டினால் ஷார்ட்ஸாக அதை குடிக்க போகிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour 1 hour அப்புறமா, இப்போ டைம் 9:30 தான் ஆகுது. இப்போ ஒரு 1/2 hour ஓகே, 10 o'clock இல்லைனா 10:30 அந்த மாதிரி நான் ஒரு அது பேர் என்ன, பெரும்பயர்னு சொல்லுவாங்க. நான் காமிக்கிறேன் அது என்ன பயிர், நீங்களே பாருங்கள். குக் பண்ணிகிட்டு இருக்குது, பாயில்டு ஆயில்ட்டு இருக்குது. ஸோ அதை காமிக்கிறேன், ஓகேவா? அதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் ஊரில் பெரும்பயர்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன ராஜுமான்னு சொல்லுவாங்கள்ல இங்கே. ஓகே, இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜை. பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு தேவையானது தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து தான் ஒன்று எடுக்க போகிறோம். இது நம்ம ஒரு 5 daysக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதனால் அடியில் கொஞ்சம் அந்த திக்கெல்லாம் உள்ள அடியில் இருக்கும், அதை குலுக்கி எடுத்துக்கலாம். இது மார்னிங் எடுக்கும்போது அவ்வளோ எனர்ஜியாக இருக்குங்க எனக்கு. ஏன்னா அதில் எல்லோலாம் ராம் மஞ்சள் இருக்குது, இஞ்சி இருக்குது, அப்புறம் வேறு என்ன போட்டேன், ஆரஞ்சு இருக்குது. ஸோ அதான் எனர்ஜெட்டிக்காக வச்சுக்குது போல். ஹலோ டார்லிங். ஸோ டே 3 மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா, இதுதாங்க ராஜுமா. ஸோ ஒரு பவுல் ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு இப்போ ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, நான் ஃபஸ்ட்டு டயட்டு ஃபாலோ பண்ணும்போது எதுவுமே சாப்பிடாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதில் தான் பகுதியிலே விட்டுட்டேன். ஸோ எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, ஹெல்த்தியான ஃபுட்டாக நல்லா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், ரிசல்ட் ஹாப்பியாக கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதுதான் ராஜ்மா தான் இப்போ நம்ம